உங்க கிரஷ் உங்களை பத்தி பைத்தியமா யோசிக்கணுமா? ஓவர் ஆக்டிங், ஓவர் எஃபர்ட், ஓவர் டெக்ஸ்டிங் எதுவும் வேணா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணு. உங்க கிரஷ் உங்கள்கிட்ட நல்லா க்ளோஸா இருக்கும்போது, நல்ல ஹெவி இன்ட்ரெஸ்ட்ல இருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் அவங்க மெசேஜை பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணவே பண்ணாங்க ஒரு நாள் ஃபுல்லா. இப்ப என்ன ஆகும்னா, என்னாச்சு, என் கூட நல்லா பேசிட்டு இருந்தான், நல்லா க்ளோஸான பேசிட்டு இருந்தோம், திடீர்னு என் மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, போச்சு நான் தப்பா பேசிட்டனோ, நான் அது மிஸ்டேக் பண்ணிட்டனோ, போச்சு இல்ல வேற எதுவும் ப்ராப்ளமா, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யோசிச்சு மண்டே வலிக்கிற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணுவாங்க. அப்பயே நம்ம ஒரு நாள் ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டோம். இப்ப என்னாச்சுன்னு யோசிச்சு உங்க மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க மேல கியூரியாசிட்டி பீக்ல போயிடும். இப்ப ஒன் டே கழிச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, இல்ல சாரி என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரி சொல்லிட்டு எப்பயும் போல பேச ஆரம்பிச்சிடும். என்ன ஆகும்னா, உங்க மேல கியூரியாசிட்டி ஆல்ரெடி பீக்ல இருந்திருக்கும். அதை விட அட்ராக்ஷன் உங்க மேல செமையா வரும். எப்படின்னா, ஒரு நாள் கம்ப்ளீட்லி ஒரு பர்சனை பட்டினி போட்டு அடுத்த நாள் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா எப்படி சந்தோஷமா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிதான் எப்படா உங்கள்கிட்ட பேசுவோம்னு வெயிட் பண்ணி நீங்க டெக்ஸ்ட் பண்ணோன்னு அவங்களுக்கு சொர்க்கமா இருக்கும். உங்க மேல அட்ராக்ஷன் பீக்குக்கு போகும். இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர், இதை நல்லா க்ளோஸா இருக்கிற உங்க கிரஷ்ட போய் இதை பண்ணீங்கன்னா அட்ராக்ஷன் வேற மாதிரி போகும். க்ளோஸே இல்லாத உங்க கிரஷ்ட போய் பண்ணீங்க அப்படின்னா கிரஷே போயிடும்.